செல்லம் வா செல்லம், நம்ம ஆயுத பூஜை கொண்டாடலாம் செல்லம். இப்போ ஆயுத பூஜை வருது. சரி சார். ஆயுத பூஜை வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க? எதுக்காக? சிறப்பு அம்சம் எதனா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்க பேர் என்ன? என் பேர் செல்வம் அக்ரவாரம். நான் ஒரு விவசாயி. என்னன்னா வெசும் 364 நாள் 300 அந்த வெசும் பூரா வந்து வேர்வு சிந்தி மம்டி எடுத்து கடப்பார் எடுத்து வேர்வு சிந்தி அடிப்பட்டு ரத்தத்தை சிந்தி அந்த பொருளுங்க மேலே பிரித்தோடு நான் பிரித்தோடு அந்த பொருளோடு நிலத்தோடு 3 பேர் ஐக்கியமாக இருக்கிறோம். சரி, அதுக்கு அந்த பண்ண ஒரு விஷயத்துக்கு என்னன்னு ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, லட்சுமி கும்பிடணும், அந்த பொருளை திரும்பி பார்க்கணும், அது கழிவு போட்டு வச்சு அந்த மறு விஷயத்துக்கு திரும்பணும் அப்படின்ற ஒரு நன்றி விசுவாசம் சொல்லி அந்த காலத்தில் அதிகமாக சரஸ்வதி பூஜை இந்த இது ஆயுத பூஜைன்னு ஒரு நியமிச்சு போயிடறாங்க. அதனால நாங்கள் அந்த வேறு சிந்தி ஒழிச்சு மம்முட்டியும் கெட்டப்பாரு டக்காரிங்க நாங்கள் விவசாயத்தை அதுக்காக பூஜை போட்டு ஒரு பொறி போட்டு லட்சுமி வழங்கிட்டு மறு வருஷம் தொடங்கலான்னு. அந்த வருஷம்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்குமா, இந்த மண்ணு கொடுக்குமா, விவசாயம் கொடுக்குமா, இயற்கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் நாங்கள் அதை வணங்கி அது கழுவி போட்டு வச்சு அதுக்கு 4 பொறி குத்து நாம் சாப்பிட்டு அந்த மம்முட்டிக்கு நன்றி சொல்கிற மாதிரியும் அந்த விவசாயத்துக்கு நாங்கள் கண்ணீர் விட்டதுக்கு நன்றி சொல்லியும் அதுக்காக தானே ஒரு ஆயுத பூஜையாக நாங்கள் சம்சேரி கும்பிட்றோம். இது எல்லாரும் வந்து சம்சேரிங்க எந்த வேதனை இல்லாத இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் வணங்கி அந்த நம்ம செய்கிற தொழிலுக்கு எதுக்கெல்லாம் வந்து பூஜை போடுவீங்க நீங்கள் விவசாயம்? ஐயா, விவசாயம் மாடு நிலத்துக்கு மம்டி கெட்டப்பாறை மண் வெட்டிங்க கழுக்கூட்டு இந்த மாதிரி ஆயுதத்துங்களுக்கெல்லாம் பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லி இது தெரிவித்துக்கோசரம் இது வணங்கும், இது நம்ம செய்ய தொழில், நம்ம தெய்வம், நம்ம பொருள் வந்து வணங்கணும். அதுதான் நம்ம அது மண்வெட்டி இல்லாத அந்த களை எடுக்க முடியுமா, கெட்டப்பாறை இல்லாத ஒரு குச்சி பேக்க முடியுமா, அது ஒரு நம்மளுக்கு தெய்வம். அந்த தெய்வத்தை தான் நம்ம வணங்குறதுன்னு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு. இது எல்லா விவசாயியும், நானும் ஒரு விவசாயி, சின்ன வயசுலேருந்து அப்பா விவசாயி, நானும் விவசாயி, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு விவசாயி தான். இது எங்கள் தாத்தா வழிமுறை சொன்னதுனால நான் பின்பற்றுக்கிறேன். அதே மாதிரியே பசங்களும் எங்கள் பார்த்து இன்னும் தெரியாத ஆளுங்க விவசாயிங்க என்ன மாதிரி ஆளுங்க அது நினச்சி வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆயுத பூஜைனா இதுதான் ஆயுத பூஜை. ஸோ வந்து பாருங்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைனா என்னான்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைனா என்னான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆயுத பூஜையோட நன்மை என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வந்து பார்த்தா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன். இதில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் தான் உங்களுடைய டிஆர்.